கிரேவின்னு சொல்லலாம். அந்த காடை முட்டையை நான் உங்களுக்கு காட்டுறேன். காடை முட்டையை வச்சு முட்டை மசாலா, காடை முட்டை மசாலா, காடை முட்டை கிரேவி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: காடை முட்டை. காடை முட்டை எனக்கு 10 கிடச்சிது. 10 காடை முட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்படியே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 துண்டை நறுக்கி போட்டால் போதும். இப்படியே நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா மல்லி, சீரகம், குருமிளகு 3ஐயும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் ஓகே, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடித்து போட்டாலும் ஓகே, மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு, கடுகு, குக்கிங் ஆயில். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் முட்டையெல்லாம் வச்சுக்கலாம். முட்டையை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். நம்ம முட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா முட்டை உடையாது. இப்படி எல்லாமே வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம முட்டையை வேக வைக்கணும். உப்பு போட்டு நம்ம முட்டையை நல்லா வேக வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்குங்க. கடாய் காஞ்சதையும் நம்ம எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதையும் கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போதே பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாமே நம்ம இப்போ போட்டு விட்டுக்கணும். நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு இதாகிடுச்சு. இப்போ வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் போட்டுடலாம். 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ம் போட்டு நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லாட்டி இஞ்சி பூண்டு தட்டி போட்டுருங்க, இல்லாட்டி ஷார்ப் பண்ணி போட்டுருங்க. 3மே உங்களுக்கு ஆப்ஷன் தான். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி போட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். அப்போவே கிரேவிக்கான அந்த மசாலான்னு சொல்ல, கிரேவின்னு சொல்லலாம். நம்ம இந்த மசாலாக்கான உப்பையும் இப்போவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன்ல, மல்லி, சீரகம், குருமிளகு போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட ரா ஸ்மெல்லு, தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் எப்படின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டு கலக்கிடலாம். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதையும் நம்ம முட்டையை இதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகழகாக குட்டி குட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா முட்டை. இது பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்ம நார்மல் எக்கு சாப்பிட்றோம்ல அதோட டேஸ்ட்டாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்லா அழகாக குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் முட்டை. இது முட்டை மசாலாவோட இப்படி மிங்கிள் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். ஒரே ஒரு நிமிஷம். முட்டையை ஒரு கீறி விட்டு போட்டுருங்க. மசாலாலாம் உள்ளே போகும். மசாலாவோட மிங்கிள் ஆகிற அளவுக்கு நம்ம முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மல்லித்தலையை தூவிடலாம். மல்லித்தலையை தூவியும் 2 கலரிக்கலாம். நம்மளுக்கு காடை முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு சூப்பரான காடை முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூடாக இருக்குது. நல்லா மசாலாவோட மிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். பார்த்தீங்களா உள்ளேயும் மஞ்சள் கருவு அப்படி தான் இருக்கும். மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலாவோட தான் சாப்பிட்டேன். முட்டை எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்குது. மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அதை செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் கடையில் கிடைக்குது. முட்டை கடையிலலாம் கிடைக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும்.
வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டாடா பை பை.